राधे कृष्णा। श्री राम जय राम जय जय राम। 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 जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो वीरतीर सूरांजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। குரு எத்தனை விதமா நம்மளை பக்குவப்படுத்த முடியுமோ பக்குவப்படுத்தல. ஏன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வாசனை அது ஒரு பக்கம் அது வேலை பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஜென்மாவில் ஆசைகள், தாபங்கள், கோபங்கள், ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இன்னொரு பக்கம் வேலை பண்ணிட்டு இருக்கு. அப்புறமா உலகத்தினுடைய வெயில், மழை, குளிர், சுற்றி பழகக்கூடிய மனிதர்கள், உணவு, பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், கற்பனை பண்ணக்கூடிய விஷயங்கள், இப்படி எல்லா பக்கமும் ஒரு டாமினேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. சரியா? ஆத்மா இது எல்லாம் டாமினேட் பண்ணணும். ஆனா ஆத்மாவை இது எல்லாம் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆத்மா பவர்ஃபுல் தான். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவான். ஒரு சிங்கக்குட்டி சின்ன வயசுல காட்டில் அனாதை ஆயிடுத்து. ஒரு ஆடு மேய்க்கிறவர் அந்த சிங்கக்குட்டியை தன் கூட எடுத்து வளர்த்துட்டு இருந்தார். அந்த ஆடுகளோட வளர்ந்து 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 சிங்கத்துக்கு தான் சிங்கம்னு மறந்து போயிடுச்சு. புல்லு சாப்பிடல. ஆனால் அவருடைய லைஃப் ஸ்டைல் ஆடுகளோட ஆடாகவே வாழ ஆரம்பிச்சுடுச்சு. ஒரு ஸ்டேஜில் காட்டு ஓரத்துல தான் அந்த ஆட்டுக்காரர் இருந்தார். ஒரு சிங்கம் ஏதாவது ஆட்டை அடித்து சாப்பிடலான்னு கர்ஜனை பண்ணும் பொழுது ஆடுகள்லாம் தெரிச்சு ஓடும் பொழுது இந்த சிங்கக்குட்டி கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா, அதுவும் தெரிச்சு ஓடுறது பயந்து போய். இந்த மாதிரிதான் நம்ம சிங்கம் தான். ஆனாலும் சூழ்நிலைகள், பல விஷயங்கள்ல நம்ம சிங்கம் அப்படின்றது மறந்து போயிடுறோம். நமக்கு சரியா நம்முடைய பவர் என்ன அப்படின்னு நமக்கே தெரியறது இல்லை. அப்புறமா அந்த சிங்கம் பார்க்கறது, அதுக்கு ஆட்டு அடிக்கிறத விட அதிசயமா இருந்தது. இதையும் பயந்து ஓடுறது, இது நம்மள மாதிரி ஒரு சிங்கம், சரி ஏதோ அடிக்க வந்திருக்கேன்னு பார்த்தா இது என்ன ஓடுறதுன்னு சொல்லி இந்த சிங்கம் போய் அந்த சிங்கக்குட்டியை பிடிச்சது இழுத்துட்டு வர்றது. அது கதறாது, என்ன விட்டுடு சொல்ற. நீ ஏன் கதறாய்? நீ எதுக்கு பயப்படுறா என்ன பார்த்து அப்படின்னு. இல்லை நீ அடிச்சிட, நான் ஏன் ஒன்னு அடிக்க போறேன், நீ என்னை போன்ற ஒரு ஆள் தான் அப்படின்னு சிங்கக்குட்டி நம்பல. அப்புறம் அதை கூட்டுண்டு ஒரு தண்ணி முன்னாடி நிற்க வச்சு, தோபார் நீ நானும் ஒரே மாதிரி தான் இருக்கோம், எனக்கு என்ன பலம் உண்டோ அந்த பலம் உனக்கும் உண்டு, எனக்கு என்ன ஆற்றல் உண்டோ அந்த ஆற்றல் உனக்கும் உண்டு அப்படின்னு ஒண்ணுதான் அந்த சிங்கக்குட்டிக்கு தான் சிங்கம் அப்படின்ற ஒரு ரியலைசேஷனே வர்றது. ஸோ குரு என்ன பண்றா அப்படின்னா, என்னால இதெல்லாம் முடியும்னா உன்னாலையும் இது முடியும், ஏன்னா நீயும் என்னை போல் ஒரு ஆத்மா. ஸோ குரு உங்களை அந்த லெவலுக்கு எடுத்துட்டு வர்றதுக்குத்தான்
எல்லா முயற்சிகளையும் பண்ணி கொண்டிருக்கார். எப்படி இந்த ஆடுகளோட சேர்ந்த சிங்கக்குட்டி தன் சுபாவத்தை மறந்து அதிலேயே வாழ்ந்து கிடக்கிறதோ அந்த மாதிரி இந்த சாதாரண மனுஷர்கள் அவளுடைய வார்த்தைகள், அவளுடைய செய்கைகள், அவளுடைய கற்பனைகள், அவர்களுடைய பயங்கள் அதெல்லாம் நீங்க வாங்கி வச்சுருங்க. ஸோ இதிலிருந்து தான் உங்களை மீட்கிறதுக்கு குரு போராடுறார். உண்மையா சொன்னா உங்களை மீட்கிறதுக்கான ஒரு போராட்டம் தான் குரு பண்ணிட்டு இருக்கார். அந்த சந்தர்ப்பங்கள்ல நமக்கு நம்ம குருவே நம்மளை கபலீகரம் பண்ணிடுவாரோ அப்படின்னு தோணும். இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா எனக்கு என் குருஜியை மாட்ட தோன்றுது. என்னை கபலீகரம் பண்றாளோ, என்னை ஏமாத்துறாளோ, என்னை வசப்படுத்தி வச்சிருக்காளோ, என்னை சேமா சிந்திக்க விடமாட்டேங்கிறாளோ, இப்படிலாம் நிறைய யோசிச்சிருக்கேன். ஆனா அப்புறமா தான் புரியுறது என்னை பக்குவப்படுத்தின்னு இருக்கார்கள் அப்படின்றது. அப்ப அந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அழகான ஒரு ப்ராசஸ். பெரிய வேலை. அதாவது இப்போ எல்லாம் அதிக பேர் லேடிஸ் சொல்லுவா, சாப்பிட்றது 10 நிமிஷம், அதுக்கு சமையல் 1-2 மணி நேரம் பண்ணிட்டு இருக்கோம். அதே தான் நமக்கு ஒரு விஷயத்த நல்ல எஃபிஷியன்ட் ஆகிட்டோம்னு சொல்லுங்களேன், டக்குன்னு பண்ணிடலாம். அந்த எஃபிஷியன்சி வர்றதுக்கு தான் நேரம் பிடிக்கும். அந்த எஃபிஷியன்சி கற்றுக்கிறது தான் பெரிய வேலை. இந்த சைக்கிள் ஓட்ட கற்றுட்டு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுவோம், அப்புறம் அந்த ஸ்பீடாக போவோம், இல்லை ட்ரிபிள்ஸ் அடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். இப்போ சைக்கிள் கற்றுக் கொடுப்பா பாருங்க, அவளுக்கு தெரியும் நம்ம எப்படிலாம் இடுப்பை வளைச்சோம், இப்படிலாம் ஹேண்ட்பேக்கை பிடிச்சோம், என்னெல்லாம் படுத்தி எடுத்தோன்றது. அவள் மேலேயும் விழுவோம், அவளை தள்ளி விட்டுருவோம், அவளை கத்துவோம், கோச்சிக்குவோம், என்ன ஏன் விட்டுட்டீங்க அப்படின்னு. பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பிடிய விட்டால் தான் பேலன்சிங் வரும். சில சந்தர்ப்பங்களில் குரு யூ ஹேண்டில் யுவர் செல்ஃப் அப்படின்னா, ஐயோ நம்ம கைவிட்டுட்டோம், கைவிடவே இல்லை. சில சமயங்களில் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். யாராவது பிடிச்சிட்டே இருந்தால் பேலன்சிங் வராது. விட்டா தான் வாட் இஸ் பேலன்சிங்னு தெரியும். நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு அந்த பேலன்சிங் டெக்னிக் கற்றுக்கிறதுக்கு பிடிமானத்தை விட்டா தான். குரு உங்களை ஹோல்டு பண்ணி தன் கண்ட்ரோலில் வச்சுண்டு தான் இஷ்டப்படி எல்லாம் ஆடணும், தான் சொல்கிறபடி எல்லாம் கேட்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. சில சந்தர்ப்பங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்டு பிடிச்சிட்டு பாரு. ஏன்னா அந்த சமயத்தில் இப்போ ஆற்றுல யாரோ ஒருத்தர் அடிச்சு போயின்னு இருக்கா அப்படின்னா அப்பா அவளை ஸ்ட்ராங்காக முடிய பிடிச்சு தான் வச்சுட்டு இருப்பா. ஏன்னா விட்டா அடிச்சுட்டு போயிடும். அந்த சமயத்தில் பிடிமானத்தை விட முடியாது. சில சந்தர்ப்பங்களில் குரு நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும்னு பிடிமானத்தை விடுவார். சில சந்தர்ப்பங்களில் காற்றாற்று வெள்ளத்தில் மாட்டிக்கப்படாதுன்னு இறுக்கி உங்களை பிடிச்சுட்டு இருப்பார். ஸோ இந்த குரு அவ்வளவு அழகா விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. நாம அதை புரிஞ்சுக்கணும், நாம அதை அழகா அனுசரணையா ஏத்துக்கணும். ஒரு நிதானம் வேணும். குருவை ஒரு விஷயம் சொல்றாரு, குருவை பத்தி நம்ம யோசிக்கணும்னா கொஞ்சம் ஒரு நிதானம் வந்துடுத்துனாதான் அந்த பிரயத்தனங்கள் புரியும். முக்கியமா பல சந்தர்ப்பங்கள்ல நாம சுயநலத்தோட இருக்கோம்னு கூட நமக்கு தெரியவே தெரியாது. சுயநலமே தான் வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா நாம நினைச்சோம் எனக்கு சுயநலமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். நிஜமாவே நிறைய சுயநலத்தோட தான் இருப்போம். பல பேர் சொல்லுவா, நான் உலகத்துக்காக தான், உலகத்தை 4 பேர் திட்டியாச்சுன்னா அவ்வளவுதான், உலகத்தையே கடிச்சு கொடுத்துருவா, சாபம் கொடுப்பா, எல்லாம் பண்ணுவா. ஏன்னா என்ன மதிக்கல இல்லை, அவ்வளவு தன் தோலை கடிக்கும்போது அவளோட ஸ்வரூபம் ஸ்வபாவம் ரெண்டுமே வெளியில வந்துடும். குரு உங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறார். உலகத்துல பெரிய கஷ்டம்னா நம்மளை நான் மோசமா இருக்கேன், நான் சரியா இருக்கேன், நான் ஒழுங்கா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் பைத்தியக்காரத்தனமா இருக்கேன், நான் முட்டாள்தனமா இருக்கேன்னு இது எல்லாமே நம்ம கிட்ட உண்டு. நம்ம பர்ஃபெக்டா ரொம்ப சரியா இருக்கேன்னு கிடையாது, எல்லா விஷயத்துலையும் முட்டாளா இருக்கோம்னு கிடையாது, எல்லா விஷயத்துலையும் பைத்தியக்காரத்தனமா இருக்கோம்னு கிடையாது, எல்லா விஷயத்துலையும் அசடுத்தனமா இருக்கோம்னு கிடையாது. சில சூழ்நிலைகள் அசடு, சில சூழ்நிலைகள் பைத்தியம், சில சூழ்நிலைகள்ல முட்டாள், சில சமயங்கள்ல ஒரு அறவே காட்டுத்தனம், இது எல்லாம் மாறிட்டே இருக்கும். ஒரு நாள்ல இருந்து ராத்திரிக்குள்ளே அவ்வளவு நடக்கும். அதுக்கேற்ற மாதிரிதான் குருவினுடைய ட்ரீட்மெண்ட்டும் மாறும். இப்ப எப்படி நல்ல வெயில் அடிக்கிறது, ஏசி போட்டுக்கிறோம். நல்ல குளிர்காலம் வந்துடுறது, கம்பளி கொண்டு போத்திக்கிறோம். மழை பெய்யறது, ரெயின் கோட் போட்டுக்கிறோம். வெயில யாரும் ரெயின் கோட் போடலை, ரெயின் கோட் மட்டும்தான் பேர், அதுக்கு ஒன்றும் சம்மர் கோட்னு பேர் கிடையாது. இப்போ ஹிமாலயாஸ்லாம் போகும்போது இந்த தெர்மல் வேர்னு எடுத்துட்டு போவோம். ஹிமாலயாஸ் ஏர்போர்ட்ல இறங்கினோடனே யாரும் போட்டுக்க மாட்டோம். ரூமுக்குள்ள போய் ரிஷிகேஷ்லாம் பெருசாக குளிர, மேலே போக போக தான் குளிரும், அப்போதான் போட்டு போங்க வெளியே. அதுக்கு முன்னாடிலாம்
வாய்ப்பே கிடையாது. அதுக்காக எடுத்துட்டு போகிறது வேஸ்டா அப்படின்னா, அது எடுத்துட்டு போனால் தான் நமக்கு தேவைப்படுற சமயத்தில் அதை போட்டுக்க முடியும். ஸோ லைஃப் இஸ் லைக் திஸ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் புரிந்து கொள்ளணும். நான் சின்ன வயசில் சந்தோஷமாக இருந்தேன்னா அப்போ பொறுப்பு கிடையாது. ஜாலியாக சாப்பிடுவேன், ஜாலியாக தூங்குவேன், என்டர்டைன்மெண்ட் தான் லைஃபாக இருக்கும். பெருசாக பெருசாக டியூட்டிஸ் தான் என்டர்டைன்மெண்ட். நம்ம யாருக்குமே இந்த டியூட்டிஸ் என்டர்டைன்மெண்ட்ற கான்செப்டே வர்றது கிடையாது. அந்த டியூட்டிஸ் என்டர்டைன்மெண்ட்னு புரிய வைக்கிறது குருவினுடைய தன்மை. ஸோ குரு இஸ் வெரி சின்சியர் வித் யூ. அது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இஸ் வெரி சின்சியர், ஈ ஆர் ஷி சின்சியர் டு யூ. அதாவது உங்களுடைய ஹாப்பினஸை உத்தேசித்து உங்களுக்கான கைடன்ஸ். இன்னொருத்தருக்கு என்ன ஹாப்பினஸோ அதை உத்தேசித்து கைடன்ஸ். இது சிங்கத்துக்கு ஒரு விதமான ஹாப்பினஸ் இருக்கும், முயலுக்கு ஒரு விதமான ஹாப்பினஸ் இருக்கும். முயல் நல்லா ஸ்ட்ராபெரி சாப்பிட்றதுன்னு சொல்லி சிங்கத்திட்ட கொண்டு கொடுத்தோம்னா அது துப்பிடும், அதுக்கு ஒத்து வராது. அப்போ அந்த புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு சிஷ்யாளுக்கு தகுந்தாற் போலே. நீங்களே ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு சிஷ்யா மாதிரி தான் இருப்பேன். நான் சொன்ன ஆரம்பத்தில் கோபம், தாபம், குழப்பம், பயம், சந்தேகம் எல்லாம் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த சிஷ்யாவாக மாறுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கொடுக்கப்படுகின்ற ட்ரீட்மெண்ட், ப்ரிவிலேஜஸ் எல்லாமே மாறும். எல்லா சமயத்தும் ப்ரிவிலேஜஸ் கொடுக்கக்கூடாது. ஒரு உடம்பு முடியலன்னா அப்போ டாக்டர் ப்ரிவிலேஜே கொடுக்க மாட்டார். ஸ்ட்ரிக்ட் டயட், ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ தான் உடம்பு நன்னா இருக்கா நன்னா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாள். இப்போ டயபெட்டிஸ்காரர்களுக்கே டாக்டர் சொல்லுவார், இந்த கிழங்கு இது எல்லாமே நல்ல ஃபுட்டு தான், உங்களுக்கு கெடுதல். இள வயசு பசங்களுக்கு நல்லா கடினமாக உழைக்கிறவாளுக்கு அந்த உருளைக்கிழங்கோ சாதமோ ரொம்ப அவசியம். உங்கள் உடம்புக்கு அது விஷம், அவ்வளோதான். இது முழுக்கவே விஷம்னு கிடையாது. இது சாப்பிட்றவாளை பொறுத்து அது விஷமா இல்லையான்றது உடம்புடைய தன்மையை பொறுத்து மாறும். ஸோ உங்களுடைய மனசினுடைய தன்மை, அதை கொண்டு குரு உங்களை மோல்டு பண்ணுவார். இப்போதானே அழகாக பேசினா திடீர்னு திட்டுறாரு அப்படின்னா அதுக்குள்ளே மைண்டு மாறி போயிடுது. அதுக்குள்ளே பைத்தியக்காரத்தனமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், அதுக்குள்ளே முட்டாள்தனமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். அடுப்பில் பாலெல்லாம் வைப்போம், ரொம்ப தேமேன்னு ரொம்ப மரியாதையாக அழகாக வைப்போம். பொங்கிடுத்து அப்படின்னா வேகமாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோம், டக்குன்னு பால் எடுத்து கீழே வைப்போம், அடுப்பெல்லாம் துடைப்போம், திட்டிகிட்டே தான் துடைப்போம். அடுப்பு பொங்கிடுத்து பால் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். அப்போ அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மாறத்தானே செய்யும். அப்போ துணியெல்லாம் பார்த்து பார்த்து உணர்த்துவோம், ரொம்ப அழகாக சுருக்கம்லாம் இல்லாமல். மழை பெய்ய ஆரம்பிச்சு எடுத்தோம் அப்படின்னா அள்ளி போட்டு ஓடி வருவோம். இந்த துணி அடரா காயும் போது எவ்வளோ அழகாக போட்டா, இது எடுக்கும்போது இது எடுக்கிறாங்க. இப்போ மழையில் நனையக்கூடாது, அது முக்கியம். அப்போ அள்ளி கடற்கரைன்னு போட்டுருந்து ஓடணும். இதே மாதிரி தான் சில சந்தர்ப்பங்களில் உங்களை அள்ளி போட்டுன்னு போவா, சில சந்தர்ப்பங்களில் நிதானமாக பேசுவா, சில சந்தர்ப்பங்களில் நிறுத்தி நெருங்கி நின்று பல விஷயங்களை பொறுமையாக சொல்லிக் கொடுப்பா, சில சந்தர்ப்பங்களில் விஷயங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்போ அந்த பக்குவம் உங்களுக்கு அவசியம். அதனால உங்களுடைய பிஹேவியர் மாறும் பொழுது ட்ரீட்மெண்ட்டும் மாறும். சமர்த்த ராமதாசர் அதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு குரு. இப்போ கல்யாண் சுவாமி, உத்தவ், அவாகிட்ட பேசுகிற மெத்தடு வேற, அவளுக்கு சொல்கிற விஷயங்களே வேற. அவளுடைய மைண்ட் செட் மாறும் பொழுது இவாளும் மாறுறான். அக்கா பாய், வேணா பாய் எல்லார்கிட்டையுமே சமர்த்த ராமதாசர் ரொம்ப விசேஷமான முறையில் தான் பழகுவார். ரொம்ப சாதாரணமாக லௌகீகமாக சில சிஷ்யார் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு துணி பந்தல் அதில் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுற, அப்புறம் அனுபவம் புரிய வைக்கணும் விட்டுட்டாருன்னு. அது மாதிரி இன்னொரு சிஷ்யர், அவருக்கு இந்த வீட்டு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் சமர்த்த ராமதாசர் ஐஷிண்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. முக்கியமாக நிறைய குருமார்கள் அதை அவாய்ட் பண்ணிடுவா. ஏன்னு கேட்டால் அது ஒரு ஃபங்க்ஷன், எல்லாரும் சிரித்து பேசிட்டு இருப்பா. அதை விட கஷ்டம் என்னன்னா, சிரித்து பேசுறதை விட அவள் உள்ளுக்குள்ள மன ஓட்டங்கள் ஓடும் பாருங்க, அது தெரியாத வரைக்கும் சிரித்து பேசிட்டு இருக்கலாம். அதெல்லாம் க்ளீனாக நமக்கு தெரியும் பொழுது, அந்த இடத்துல உட்காரும்பொழுது எல்லாம் வேஷம் நடிப்புன்னு தெரியும் பொழுது ஒரு லெவலுக்கு மேலே உட்கார முடியாது. அதனால வழியே இல்லாமல் தான் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண பிடிக்குமே ஒழிய, பிடிக்கிறதும் இல்லை, கடமை.
இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணால் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ண அவ்வளோ. அதுக்கு மேலே ஃபங்க்ஷன் மேலே ஒரு பெரிய ஒரு ஈடுபாடெல்லாம் நிச்சயமாகவே கிடையாது. முகூர்த்தத்துக்கு போனோமா ஆசீர்வாதம் பண்ணோமா அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் வந்து சரி அவள் ரொம்ப ஆசைப்படுறா அவ்வளோதானே ஒழிய நிஜமாக இப்போ மற்ற மனுஷாளுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஜாலியாக போகலாம், பேசலாம், நல்லா சாப்பிடலாம், இல்லை நம்ம கட்டிட்டு சாரி நம்ம ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணலாம், பிடிச்ச வாழ்க்கை நல்லா கரெக்டாக பண்ணலாம், கெட் டுகெதராக இருக்கும். இது எதுவுமே கிடையாது. குருவை பொறுத்த வரைக்கும் நேரத்தை பகவத் விஷயத்தில் உபயோகப்படுத்தணும். ஓகே, ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் தான்னு கிடையாது. ஃபங்க்ஷனே இல்லைனாலும் வாழ்க்கையில் ஜாலியாக நிச்சயமாக இருக்க முடியும். ரொம்ப கம்பல் பண்ண சமர்த்த ராமதாஸை நீங்கள் கல்யாணத்துக்கு வரணும் வரணும் வரணும். சமர்த்த ராமதாஸை சரி வரேன் அப்படின்னு ஒருத்தன் குடும்பம் வரைக்கும் தப்பிச்சிடுவார். சில சந்தர்ப்பங்களில் சரி வரேன்னு வராது. கல்யாணத்தெல்லாம் அட்டன் பண்ணுறாரு, அமைதியாக இருக்கார். யாராவது வந்து நமஸ்காரம் பண்ணால் ஆசீர்வாதம் பண்ணுவார். அது அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒட்டாமல் இருப்பார். ரொம்ப கஷ்டம். சாதாரண நம்ம கூட்டத்தை பார்த்தா நம்ம ஒட்டிப்போம் இல்லையா, யாரும் நம்மளை கண்டுக்கலன்னா உடனே துக்கம் வரும். அப்புறமா நமக்கு யாராவது தெரிஞ்சவா கிடைக்கிறாளான்னு பார்ப்போம், நிறைய உண்டு. ஆனால் ஒட்டாமல் இருக்க முடியுமா அப்படின்னா அந்த ஒரு மைண்ட் செட் ரொம்ப அசாத்தியமானது. அவர் பாடுக இருக்கார், ஆனால் வாயை மூடின்னு இருக்கார் சமத்தராமதாக. ஒன்றும்னா ஒன்றுமே பேசலை யார்கிட்டையும். ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே அங்கே ஏதோ ஒரு நாட்டியம் ஏற்பாடு பண்ணியிருக்கார் சமர்த்த ராமதாஸுக்கு. இதெல்லாம் இன்றைக்குமே ஈர்ப்பும் கிடையாது, உடன்பாடும் கிடையாது. இவரெல்லாம் நீங்கள் இந்த நாட்டியம் நீங்கள் பார்த்தே ஆகணும் குருநாதா அப்படின்னு. அவர் கல்யாணத்துலேருந்தே ஓடி வந்தவர். அவர் கல்யாணத்தில் கொஞ்சம் என்ன பண்ண போகிறார். ஆனாலும் சரி இருந்தால் சரி நாட்டியம் ஆரம்பிக்கிறது. இவர் பாட்டுக்கு பத்மாசனம் போட்டு கண்ணை மூடின்னு உட்காந்துட்டார். அவ்வளோதான். ஏன்னா மனுஷாளுக்கு தான் பொழுதுபோக்கு இதெல்லாம். பொழுது எனக்கு மற்றதுவே போதும். ஆழ்வார் சொல்வார், தொழில் எனக்கு தொல்லைமால் நாமம் ஏற்ற பொழுது எனக்கு மற்றதுவே போதும். எனக்கு தொழில் வந்து பகவான் நாமத்தை சொல்றது, எனக்கு பொழுதுக்கு அது ஒன்று தான் இருக்கு, வேற அதுக்கே நேரம் சரியா இருக்கு, மற்ற விஷயங்கள்ல நான் எங்கிட்ட ஈடுபடுறது அப்படின்ற. பொழுது எனக்கு மற்ற அதுவே போதும் அப்படின்ற. நாலாவது சரி உட்கார சொன்னார், உட்காரணும். நாட்டியத்தை ரசிக்கணும்னு கட்டாயம் கிடையாது, லாஜிக்கலான ஒரு விஷயம். நாட்டியத்தை ரசிக்கணும், அவருக்காக உட்காரணும். உட்காந்துட்டார், பத்மாசனம் போட்டு உட்கார்ந்தார். அப்படியே தியானத்தில் போயிட்டார். அவ்வளோதான். அவ்வளோ கூட்டம், ஆட்டம் பாட்டம், எதுக்கும் அசரவே இல்லை. அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, 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 ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெபிச்சுட்டே இருக்கார். அவர் மனசு உள்முகமாக திரும்பிடுத்து. அவர் பாட்டுக்கு அந்த நாமத்தில் ரசித்து ராமனுடைய காருண்யம், ராமன் தனக்கு பண்ண அழகான விஷயங்கள் அதை ஸ்மரிக்க ஆரம்பிச்சிட்டார். எப்பொழுதெல்லாம் வெளி விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலையோ, உங்களுக்கு அதை திட்டவும் வேண்டாம், கிரிட்டிசைஸும் பண்ண வேண்டாம், நீங்கள் அதில் மனசை கட்டிக்கவும் வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச பகவத் அனுபவத்தை உங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறதுக்கு யாரும் தடை சொல்ல முடியாது. நீங்கள் பாட்டுக்கு ஜபிக்கலாம், உங்கள் மனசை டைவெர்ட் பண்ணிக்கலாம். வெளியில் வாழலாம், அப்படி ஆடிட்டு இருக்காளே, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காளே, அதெல்லாம் அவசியமே இல்லை. ஒரு காலத்தை அவளுக்கும் விட்டுடணும். இல்லை சில பேர் நான் பார்ப்பேன், நாமஜபம் பண்ணுறா, கோவில் போகிறேன், இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படி இப்படிங்க. நாங்கள் கூட ஒரு ரிசப்ஷனுக்கு இங்கே போயிருந்தேன், நிச்சயதார்த்தம் போகும்போது அந்த பசங்கள்லாம் அந்த காலத்தில் சங்கீதம்னு சொல்லி ஆடி பாடி எல்லாம் பண்ணுவேன். இப்போ பக்கத்தில் புலம்பிகிட்டே இருந்தேன், என்ன அநியாயம் பாருங்க, இப்படிலாம் வயசு வந்துருக்கேன். நான் சொன்னேன், அவள் வயசு அப்படி, அவளுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக தோன்றுறது இல்லை, இதெல்லாம் இன்னும் சரியில்லை. சரி சரியில்லை, நீங்கள் சொல்லி கேட்க போகிறாளா? இல்லை இல்லை, உங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம எழுந்து போகணும், இல்லையா உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும், இல்லாட்டி நம்ம வேலையை பார்க்கணும். இவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். இதில் போய் நம்ம புலம்பி உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவருக்கு அப்படியே டென்ஷன் ஆகிட்டார். அவரே டென்ஷன் ஆகி புலம்பி நான் சொன்னேன், அவங்களுக்கு பிடிக்கலையாது மாறணும்னு நினச்சிக்கோங்க.
ஆனால் இது டென்ஷன் ஆகி உங்கள் உடம்பை கெடுத்துட்டு உங்கள் மனசை போட்டு அலட்டிண்டு இவ்வளோ பெரிய கூட்டத்தில் உங்கள் வயதுக்காரால சில பேர் ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. விட்டுடுங்கோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒத்துக்கொள்ள முடியல. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு டென்ஷன் ஆகும்போது உங்கள் உடம்பு தான் கெட்டு போகிறது. இந்த ஒரு அரை மணி நேரம் 2 மணி நேரம் விஷயம், இது உங்கள் உடம்பு நீங்கள் ஏன் கெடுத்துக்கணும்? அது அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவர் வந்து நிறைய நாமஜம் பண்ணுறாரு, நிறைய கோவிலுக்கெல்லாம் போகிறதுனால ஈஸ் இன் ஹையர் பிளாட்ஃபார்ம் ஒரு நினப்பு. இதுதான் பிரச்சனை. அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தவளை குத்தம் சொல்றதுன்னா நிஜமாவே ஒரு ஆதங்கத்தோட சொல்றதுன்னு ஒன்று உண்டு. ஐஎம் ஹையர் பிளாட்ஃபார்ம், இவாள்லாம் தண்ட பொழுது போக்குறா. அது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த நாமஜபம் பண்றவா, கோவிலுக்கு போறவா, பாராயணம் பண்றவா, இதெல்லாம் வந்து அவெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். நாங்கள் ஹையர் பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சொல்லுவோம். ஸோ வென்னவர் நீங்க யாருக்காவது சொல்லும்போது நான் ஹையர் பிளாட்ஃபார்ம்ல இருக்கேன்ற நிலைமையில சொல்றீங்களா, நிஜமாவே ஆத்மார்த்தமா இந்த விஷயங்கள்ல மாறுதல் வரணும்னு சொல்லலாம்னு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் நான் சொன்னேன், உங்க உடம்பு நீங்க கெடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் நான் அவட சொன்னேன், புதுசாக ரேடியோ வந்தபோது நீங்க பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் ஆமா விவித பாரதிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சார். நான் சொன்னேன், உங்களுக்கு ரேடியோவே இல்லாத காலத்தில் விவித பாரதி பெருசா இருந்தது, ரசிச்சேன். அந்த காலத்துல உங்களுக்கு அது பெருசா இருந்தது, அப்ப நீங்க ரசிச்சே இல்லையா? அது அந்த காலத்து பாட்டு எப்படி இருந்தது தெரியுமா? உங்க ட்ரெண்டுக்கு அது பிடிச்சது, இவா ட்ரெண்டுக்கு இது பிடிச்சிருக்கு. கடைசியில பார்த்தார், அவர் எழுந்து எங்கிட்ட தள்ளி போயிட்டார். இவர்கிட்ட குழம்பி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. நிறைய பேர் இப்படித்தான் என்கிட்ட தான் சொல்லணுன்ற ரூபா. நான் அப்படியே விட்டுடுவேன். ஏன்னு கேட்டா சும்மா அடுத்த அவளை குத்தம் சொல்றது, குறை சொல்றது. சமர்த்த ராமதாசர் கிரிட்டிசைஸே பண்ணல. அவர் ஆசைப்பட்டார், நான் வந்துவிட்டேன். யாரையும் அவமரியாதைப்படுத்தல. அவர் பாட்டுக்கு உட்காந்தார், தியானம் பண்ண ஆரம்பிச்சார். இது சரியா தப்பா நம்ம கேட்டா சபை நாகரிகமான. இன்னைக்கு எல்லாரும் சபையில் உட்காந்து மொபைல் தானே பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன நாகரிகம்? அது எந்த விதத்தில் நாகரிகமா இருக்க முடியும்? இப்போ கூட சமீபத்தில் ஏதோ ஃபங்க்ஷன் போயிருந்தேன். சின்சியரா வேத மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா எல்லாரும். யாரும் அதை கவனிக்கல. மொபைலில் ஏதோ மீம்ஸு ரீல்ஸு அதை பார்த்து அடுத்த காமிச்சுட்டு இருக்கா. வயசானவா தான் என்ன பண்ண முடியும்? சரி ரைட், காலம் அவளுக்கு புரிய வைக்கட்டும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கதான் முடியுமே ஒழிய அதுக்கு மேல போய் நம்ம அவளை குத்தம் சொல்லி வாழலாம் சரியில்லைன்னு ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஒரு விதத்துல பார்த்தா அவ வந்து ஒரு சம்சாரியா, அவ பிள்ளைகளை வளர்த்தாச்சு, படிக்க வச்சாச்சு, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஒரு சம்சாரியோடைய பேசிக் கடமைகள் என்ன உண்டோ அதை அவ முடிச்சு விட்டா. ரிட்டையர்ட் லைஃப் அவ இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா பகவான் அவளுக்கு புரிய வைக்கட்டும், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய தங்கள் கடமைகளே பண்ணலேன்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் அவ பெற்ற குழந்தைகளுக்கு ஒரு படிப்பை கொடுத்துட்டா, அது ஒரு வீடு வாசலை கட்டி இருக்கா, அவளுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டா, தட்ஸ் குட், அவ்வளவுதான். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவ வந்து பகவானே அவளை அப்கிரேட் பண்ணி அழிச்சுட்டு போவான். ஸோ எதுக்கு இது அப்படின்னா, எங்கேயாவது நீங்கள் போகிறேன் உங்களுக்கு ஒத்து வரலை, சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு மனசுக்கு சரியா படலைன்னா ஒன்று அதை விட்டு கிளம்பிடுங்க. இல்லாட்டி எங்கள் மனசை கட்டிக்காம இருங்க. அப்போதான் உங்கள் ஹாப்பினஸும் உங்களுடைய நிம்மதியும் உங்களோட இருக்கும். இல்லாட்டா டிஸ்டர்ப் ஆகும். சமர்த்தராம உட்காந்து 2.5-3 மணி நேரம் நாட்டியம். யாரும் நாட்டியத்தை பார்க்க கடைசியில் இவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. நாட்டியக்காரி என்னெல்லாமோ ஆடி பார்க்குறா, இவர் திரும்பவே மாட்டேங்கிறார். கடைசியில் ஹோல் ப்ராசஸ் எல்லாம் சேஞ்சாக எல்லாம் இவர் பார்க்க ஆரம்பிச்சா. அப்புறம் வாய் முணுமுணுக்கிறத பார்த்தா எல்லாரும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன்லாம் கேட்டது ஒன்று அவாவா அமைதியாக ஸ்ரீராம ஜெயராம ஜபிக்க ஆரம்பிச்சா. நாட்டியக்காரியும் பார்த்தா தன்னுடைய நாட்டியத்துக்கு ஒன்று பெரிய விலை இல்லைன்னு சொல்லி அவள் பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டா. அவர் எல்லாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் சமர்த்தராமதாசர் ஒன்றுமே சொல்ல, நிறைய ஜபம் பண்ணுவோம், நன்னா இருக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கே கிளம்பிட்டார். அந்த பக்தர் பார்த்தார், மன்னிச்சிருங்க சுவாமி, நான் வந்து உங்களை கூப்பிட்டது தப்பு, உங்களை வந்து கம்பல் பண்ணது தப்பு, நான் அந்த இடத்துல உங்களை முன்னாடி உட்கார வச்சுட்டேன். சமர்த்தராமதாசர் சிரிச்சார், ஒன்றும் பதில் சொல்லலை. புரிஞ்சுடுது இல்லையா? சந்தோஷம், அவ்வளோதான். புரிஞ்சுக்கிறதானே முக்கியம். இது போய் வியா புரிஞ்சுதா அவ்வளோ நேரம் ஆசை தெரியுமா? அதெல்லாம் இல்லை, புரிஞ்செடுத்து புரிய வேண்டியது புரிஞ்சாச்சு இல்லையா? அதுக்கு மேலே அதை போய் திருப்பி டிக் பண்ணி அவசியம் இல்லையே. அது சமர்த்தராமதாசர் ஸ்பெஷல். முடிஞ்சாச்சு, பாஸ் இஸ் பாஸ். அவர் ரொம்ப வருத்தப்பட்டு நான் விஷயம் இருக்கக்கூடாது, உங்களை போய் அங்கே உட்கார வச்சுட்டேன், தேவையில்லாத வேலை. சமர்த்தராமதாசோட தட்டி கொடுத்தார். இப்போ நாம ஜபம் பண்ணு, ராம தியானம். இப்போ தான் சத்தியம், அது முடிஞ்சாச்சு.
அதை போய் உட்காந்து திரும்பி போஸ்ட்மார்ட்டம் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணணும். மற்றபடி சும்மா அதையே உட்காந்து இந்த பழசுலையே உட்காந்து நான் இப்படி நடந்துட்டேனே அப்படி நடந்துட்டேனே இப்படி நடந்திருக்க வேண்டாமே இப்படி பண்ணியிருக்க வேண்டாமே இப்படி பேசியிருக்க வேண்டாமே. இனி எப்படி இருக்க போறோம், இந்த க்ஷணத்துலேருந்து எப்படி மாற போறோம், இவ்வளவுதான் வாழ்க்கை. சரியா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம जय जय रामा. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.